வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. மறுபடியும் இந்த சீசன் எப்படா ஆரம்பிக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. டிரான்ஸ்பராச்சு நடக்குதுன்னு பார்த்தா அதுவும் பெருசா நடக்க மாட்டேங்குது. சரி, ஃபுட்பால் ஆடலான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்லியில எல்லா டீமும் தோத்து போயிட்டு இருக்காங்க. உன் டீம் அடி வாங்குறாங்க, என் டீம் அடி வாங்குறாங்க, எல்லா டீமும் பெரிய பெரிய டீம் கூட அடி வாங்கிட்டு இருக்கு. சரி, இது பார்த்தா வருத்தமா தான் இருக்குது, பயமாவும் இருக்குது என்ன நடக்க போகுதுன்ட்டு. அதனால ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும்னு சீசனுக்காக வெயிட்டிங்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட் பண்ணணும்னு யோசிச்சேன். அப்ப என்ன பண்றது, இந்த மாதிரி வந்து நடந்த டிரான்ஸ்பர் வரைக்குமே வந்துட்டு நம்ம ரேங்க் பண்ண போறோங்க. அதாச்சு ஒரு டிரான்ஸ்பரா எடுத்துட்டு இப்போ இவங்க வந்து பெஸ்ட்னா எஸ் டியர் இல்லைன்னா ஏபிசி அந்த மாதிரி வந்து நம்ம ரேங்கிங் பண்ணி ஃபன் பண்ண போறோம். ஸோ மறக்காம ஃபுல் எபிசோட் பாருங்க. கன்ஃபார்ம் ஃபன் இருக்குது. அதுக்கெல்லாம் முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இப்பெல்லாம் என்னப்பா ஹைப்ன்ற ஒரு பட்டனை மறந்துட்டீங்களா? யாரும் பண்றது இல்ல. ஸோ வந்து ஆப்ல பாத்தீங்கன்னா மறக்காம ஹைப்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கமெண்ட்ஸ் பாக்ஸ் கிட்ட அந்த ரைட்டா தட்டு விட்டீங்கன்னா நாங்களும் மேல பறந்துடுவோம். அதுதான், எப்படியாச்சும் ஹெல்ப் போட்டுருங்க. பட் என்னடா ரேங்கிங் டேஸ் புதுசா ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். எப்படி ஃபன்னா இருக்குமா? ஆமா ஆமா, இந்த ரேங்கிங் வந்து முக்கியமா இப்ப என்னோட ஸ்டாண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? அதாவது அந்த பிளேயர் எப்படிலாம் தெரியாது, அந்த பிளேயர் அந்த கிளப்புக்கு என்ன பண்ணுவான்னு பொறுத்துதான் என் ரேங்கிங் இருக்கும். அந்த பிளேயர் எவ்வளவு பெரிய பிளேயர் ஆனாலும் இப்ப வந்து இப்ப ரேங்கிங்ன்றப்ப இப்ப என்னெல்லாம் வந்து காசு கன்சிடர் பண்றோமா, இல்ல வெறும் பிளேயர் குவாலிட்டி கன்சிடர் பண்றோமா, இல்ல அந்த கிளப்புக்கு நீ சொன்ன மாதிரி என்ன வேல்யூ ஆட் பண்ணுவா அந்த மாதிரி பாக்குறோமா? நான் இங்க பாடுறா, இந்த காலத்துல வந்து காசை வந்து கன்சிடர் பண்ணி ஒரு டிரான்ஸ்பரை வந்து பண்ணோம்னா எனக்கு வந்து, ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து அப்படி இருக்கு. இப்ப நீ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாரு, இப்ப நெய்மார் அண்ட் எம்பாப்பே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இவ்வளவு பெரிய பிளேயருங்கனால இந்த பிரைஸுக்கு போனாங்கன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப எடுத்தாலே 100 மில்லியன், 100 மில்லியனுக்கு கம்மியா முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்ப நீ இப்ப இந்த காலத்துல நீ பிரைஸ் எடுத்துட்டு வந்தா எனக்கு தெரிஞ்சு அது பிரயோஜனமே இல்ல, ஓகேவா? பிரைஸ் பத்தி பேசுறது வாஸ்தவமான பேச்சு. ஓகே, அதனால எனக்கு வந்து கேன்சல் வெறும் அந்த பிளேயர் வந்து வேல்யூ ஆட் பண்ணுவானா, நல்ல பையா இல்லையா, அவ்வளவுதான். அதான் நீ சொன்ன அந்த கிளப்புக்கு தேவையான பையா இல்லையா, அந்த கிளப்புக்கு அவன் வந்து வேல்யூ ஆட் பண்ணுவானா இல்லையா, அதை பேஸ் பண்ணி மட்டும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பேசுவோம். ஏன்னா நீ பிரைஸ் எடுத்து பார்த்தா வந்து இப்ப ஒரு பிளேயர் வந்து வெறும் 1 வருஷம் தான் கான்ட்ராக்ட் இருக்கும், அதை பொறுத்து பிரைஸுக்கு போயிருப்பான். சோ பிரைஸ் வேண்டாம். அதாவது அந்த பிளேயரு தேவையுள்ள பையா தேவையில்லாத பையா, வேணும் புரிஞ்ச வாணியா தேவையில்லாத பிரைஸ் எழுது பைப்பியா சொல்லிட்டு நானு. சரி சரி, நீ பேசு. ரைட், வாங்க அப்படியே போயிருவோம். சோ இதுதான் நம்மளோட பாக்குற மாதிரி டியர் வந்துட்டு இப்ப எஸ்ல ஆரம்பிச்சு இப்ப ஏபிசிடின்னு முடிதுங்க. எஸ் தான் வந்துட்டு இருக்கிறதுல ஹையஸ்ட், அதுதான் ஹையஸ்ட் ரேங்கிங். அது என்னடா எஸ்? நான் ஸ்கூல் டைம் எஸ்னா சுபாஷ் ரேங்கிங்னா வந்து அதுதான் ஹையஸ்ட் ரேட்டிங் அப்படி சொல்லி வச்சுக்கணும் நம்ம. மத்ததெல்லாம் வந்து ஏபிசிடி. இப்போ அப்படியே ஒண்ணா நான் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எலியட் ஆண்டர்சன் இப்போ வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து மேன் சிட்டி போயிருக்காரு. இங்கிலாந்து வேர்ல்ட் கப்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸே போட்டாங்க. நம்மளும் பார்த்தோம், எல்லாம் சொன்னோம். சோ இந்த டிரான்ஸ்ஃபர் இப்போ வந்து எப்படி ரேங்க் பண்ணுவேன்? எனக்கு வந்து இவன் வந்து பெர்னார்டோ சில்வாவோட ரிப்ளேஸ்மெண்டா வாங்கியிருக்காங்கடா. சரியா? எனக்கு வந்து ராட்ரியே கிளம்புறான்ல. ராட்ரி கிளம்பதான் இந்த புவாடியை பாத்துட்டு இருக்கானுங்களா, அது வந்து எப்படி இந்த வாரத்துல வந்து பேசி முடிச்சிருவானுங்க, அது அடுத்த விஷயம்னு வெயி. எனக்கு வந்து பெர்னார்டோ சில்வாக்கு ரிப்ளேஸ்மெண்டா தான் வந்து எலியட் ஆண்டர்சனா வாங்கியிருக்காங்க. நான் எலியட் ஆண்டர்சனை பார்த்த வரைக்கும் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல எனக்கு அவ்வளவு ஸ்பெஷலான ஒரு பிளேயரால எனக்கு தெரியல, ஓகேவா? அது ஏன்னு சொல்றேன், இவன் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் நம்பர் 8, அதாவது பாலை எல்லா இடத்துக்கும் கொண்டுட்டு போய் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அந்த பாலை லிங்க் அப் அந்த அட்டாக்கருக்கும் அந்த டிஃபென்சிவ் 6க்கும் லிங்க் அப் பண்ற பிளேயரா தான் நான் வந்து இவனை பாக்குறேன். I don't see him scoring goals at crucial situations or அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்ட்ரிபியூஷன் அந்த கிளப்புக்கு பண்ணி ஒரு பயங்கர கிளச்சான ஒரு பிளேயரா வந்து அந்த 8ல வந்து பர்க் ஆகிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. யூசுவலா ஃபங்க்ஷனிங்கா எனக்கு வந்து இந்த மேன் சிட்டியோட மிட்ஃபீல்ட்ல இவன் ஒரு ஃபங்க்ஷனிங் மிட்ஃபீல்டர், ஓகேவா? அதாவது அங்க இருந்து பாலை வந்து ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு கொண்டு போய் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதோ அந்த மாதிரி ரோல் பண்றதோ தான் எனக்கு தெரியுது. நீ சொன்ன பாரு, ஹி இஸ் a குட் பால் வின்னர்னு. எனக்கு வந்து மேன் சிட்டி அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு வந்து தோணல. அன்லஸ் he is played as the 6. அவங்க புவாடியை வாங்காம ராட்ரி வெளியே போய் அப்போ அவன் 6ஆ போட்டாம்னா ஐ வாண்ட் டு see அவன் 6ல எப்படி பண்ணுவான், அந்த எவ்வளவு விகரஸா அவ்வளவு ஸ்பேஸ கவர் பண்ணி பாலை வந்து வின் பண்றேன். ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டும் மேன் சிட்டி கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். எப்படி நம்ம கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் சொல்றேன்,
மேன் சிட்டி வில் ஆல்வேஸ் ஹேவ் த பால். ஆமா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கரெக்ட். ஹார்ட்லி ஹேவ் த பால். புரியுதா? சோ அந்த பிளேயரோட ரோல் வந்து எப்படி டிஃபரன்ஸ் தெரியும் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 கேம் ஆனாதான் தெரியும். எனக்கு வந்து இது நீ பொறுத்த வரைக்கும் மேன் சிட்டி கொண்டாந்து எலியட் ஆண்டர்சனை கொண்டாந்து இப்ப நீ போட்டீங்கன்னா நான் வந்து ஐ திங்க் பி கேட்டகரியில நான் போடுவேன். பீன் சொன்னதே ஒரு பெரிய ஷாக் தானே. எனக்கு வந்து இந்த நான் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்லாம் நான் பெருசா பார்த்தது இல்ல, உண்மையா சொல்றேன். வேர்ல்ட் கப்ல பார்த்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் டேலண்டா எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா வந்து நான் ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு பால் வின்னரு, ஃபுல் கேம் வந்து ரிலன்ட்லெஸ்ஸா ஓடிட்டே இருப்பான். அந்த மாதிரிலாம் அவனுக்கு வந்து ஐ ஃபீல் அவனோட ஃபுட்பாலிங் குவாலிட்டி இருக்குது. பட் நீ சொன்ன மாதிரி இப்ப மேன் சிட்டி ஃபுல் பொசிஷன் பேஸ்டா அவனுக்கு வந்து பால் வின்னிங்ன்ற ஒரு கான்செப்ட் பெருசா தேவையில்லை தான். கரெக்ட். இப்போ வந்து இப்ப இந்த லைன் பிரேக்கிங் பாஸ் எப்படி நம்ம ராட்ரி கொடுப்பாரு, ரொம்ப டைட் சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பானா இல்லையான்றது நானும் இப்பதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ அப்படிலாம் யோசிச்சு பாக்குறப்ப நீ சொல்றப்ப எஸ் ஓகே நம்ம பீல போடுறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. இது வந்து எங்களோட கருத்துங்க. நீங்க ரேங்க் பண்ணுவீங்கன்றதே கமெண்ட்ல போடுங்க, அதை நாங்க பாக்குறோம். பட் இப்போதைக்கு அவனை பீல வச்சிருவோம். ஓகே, அடுத்து அப்படியே இந்த மாதிரி நம்ம மிட்ஃபீல்டர்ஸ் பத்தி பேசுறப்ப இப்ப வந்து சாண்ட்ரோ டொனாலி இப்போ வந்துட்டு நியூ காஸ்ட்ல இருந்து 17th பிளேஸ் முடிச்ச நம்மளோட டாட்டனம் ஹாட்ஸ்பருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்காருங்க. அதுவும் நம்மளோட டிசர்வ் வந்துட்டு கண்டிப்பா டொனாலி வேணவே வேணும். நாங்க வந்து அது என்ன பேசலாம் போயிருந்தோம்னா, டாட்டனம் இன்கேஸ் ரிலிகேட் ஆகாம இருந்தாருன்னா கன்ஃபார்மா எனக்கு டொனாலின்ற ஒரு பேர் மட்டும்தான் என் கிளப்புக்கு வரணும்னு அடிச்சு பேசி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஒரு வர வச்சிட்டாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். 26 இயர்ஸ் இஸ் பின் இன்கிரெடிபிள் அட் நியூ காஸ்ல், டவுட்டே இல்லை. அப்பப்போ இன்ஜுரி எல்லாம் வந்தது ஓகே. ஆனா ஆனஸ்டே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஎம்ஸ் அந்த ரோல்ல அவர் ஆடுவாரு. நல்லா ஒரு என்ன சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு ப்ராப்பரா அந்த டீமுக்கு ஆடக்கூடிய ஒரு பிளேயரு, பிரீமியர் லீக் ப்ரூவன். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்றப்ப பெரிய சைன். நம்ம காசை விட்டுலாம் ஓகே, காசு கன்சிடர் பண்ணல. பட் இந்த டாட்டனம் சைட்ல வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதுல வந்து பிகெஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பார்த்தா டொனாலி தான். ஸோ டொனாலி வந்து நம்ம என்ன சொல்லலாம் அதை பத்தி? ஆமா, நான் டொனாலி எப்படி பாக்குறேன்னா, டாட்டனம்ல மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் எப்பவுமே இருந்தது மிட்ஃபீல்ட் தான். அவனுக்கு வந்து ஏதோ அட்டாக்ல வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க, டிஃபென்ஸ்ல கூட ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு இருக்கிற பெரிய ஓட்டம் மிட்ஃபீல்ட் தான். அது வந்து அவங்களுக்கு அந்த செட்டே ஆனது இல்ல. ரொம்ப வருஷமா வந்து மிட்ஃபீல்டு தான் மிகப்பெரிய பிரச்சனையாவே இருந்துகிட்டே இருக்குது. சார் பார்த்தோம், பென்டான்கூர் பார்த்தோம், பலீனியா போன வருஷம் பேக்கப்பா கூட்டிட்டு வந்தாங்க, அவனையும் பார்த்தோம். பலீனியா முதல்ல இங்கேயே இருந்தான், அவனையும் எவ்வளவோ மிட்ஃபீல்டர் பார்த்துட்டோம். பிசுமாவை பார்த்தோம். இந்த மாதிரி அந்த ஹோல்டிங் பண்றதுக்கு கரெக்ட். இவங்க எல்லாத்தையுமே பார்த்தோம். ஆனா எதுவுமே அந்த ஒரு அத்தாரிட்டியோட ஒரு ஆடுற மாதிரி மிட்ஃபீல்டர் அமையவே இல்லை அவங்களுக்கு. சோ டொனாலி வந்து எனக்கு வந்து அப்படிதான் தெரியுது. ஏன்னா இன்னொரு மிகப்பெரிய விஷயம், டொனாலி வந்து அந்தந்த கேம்ல பாப்ஸ் அப் வித் கோல்ஸ். நீ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கேம்ல எங்கேயோ ஒரு பேங்கர் கோல் வரும், வெளியிருந்து அடிப்பான், ஏதோ ஒன்று வந்து பண்ணிடுவான் டொனாலி. சோ என்னை பொறுத்த வரைக்கும் டாட்னம் ஹாட்ஸ்பருக்கு இந்த மிட்ஃபீல்ட் அட்ரஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரா இருக்க போது டொனாலியா தான் இருக்கும். இந்த சம்மர்ல வந்து அவங்க வந்து வாங்குது. ஆனா சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டா எனக்கு டொனாலி வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு டிசர்பி வந்து சொன்னதாக நம்ம எல்லாருமே பரவலாக படிச்சோம். இப்போ அவங்க இன்னொரு சைனிங்கையும் வாங்கியிருக்காங்க. சோ அவனையும் வச்சிருக்கிறதுனால டொனாலி வந்து இப்ப அந்த டிஎம்மா ஆட மாட்டான்னு தோணுது எனக்கு. வந்து மேத்யூஸ் பெர்னாண்டஸ பின்னாடி வச்சுட்டு டொனாலி வந்து பாக்ஸ் கிராஷ் பண்ணி நீ கோலும் போட ட்ரை பண்ணுப்பா, இல்லைன்னா நீ வந்து மூவ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் வந்து ஏன் எலியட் ஆண்டர்சனோட டொனாலி நான் வந்து ஏல போடுறேன்னா, டாட்டனமுக்கு அவன் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஒரு ரோல்ல அவனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அவன் வந்து பால மூவ் பண்ற அதெல்லாம் அவன் பண்ணதே இல்ல. வழக்கமா அவனோட 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் பால வாங்கி எதையோ கோமாளித்தனம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம சொன்ன எல்லா பேருமே. சோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் டொனாலி வில் கோ இன்டு தட் ஏ பிராக்கெட். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஒரு கான்ட்ரிபியூஷன் டாட்டனமுக்கு பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து எனக்கு வந்து தோணுது. நீ எப்படி பார்க்க டொனாலிய? நானும் டொனாலிய ஏலே தான் போடலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி இப்ப ஒரு ப்ராப்பர் பிரீமியர் லீக் ப்ரூவன் பிளேயர், 26 இயர்ஸ், இன்னும் 5 வருஷம் பிரைம் கன்ஃபார்மா இருக்குது ஓகே. அப்படிப்பட்ட பிளேயர் நம்ம மிட்ஃபீல்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு டீமுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் வேணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளேயர் தான் நம்ம டொனாலி. ஸோ அதனால வந்து நீ சொன்ன பாயிண்ட் தான் நானும் ஒத்துக்கிறேன். ஸோ ஏ போட்டுரும். எஸ்ன்றது வந்துட்டு 100% ஃபிட். இவர் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு போயிருவாங்க அந்த கிளப். அந்த மாதிரி சைனிங்ஸை மட்டும் தான் நம்ம எஸ்ல போட போறோம். பட் அப்படி பாக்குறப்ப க்ளோசஸ்ட் டு தட்னு பார்த்தோம்னா எஸ் கண்டிப்பா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து டொனாலி பண்ணதான் போறாரு. ஸோ அதனால அவருக்கு ஏலியே வச்சுப்போம். அடுத்து நம்ம அப்படியே வந்து ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் டிரான்ஸ்பர்ஸ் இந்த டிரான்ஸ்பர் விண்டோல, 19 வயசு தான்டா. ஆனா ஆளுக்கு வந்து இப்ப நீ சொன்ன மாதிரி 140 மில்லியன் கிட்ட போயாச்சு காசு. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டிரான்ஸ்பர்ஸ்.
பட் நம்ம காசெல்லாம் விடு, இந்த டேலண்ட் வந்து எல்லாருமே எல்லா கிளப்பும் ட்ரை பண்ணாங்கதான். கடைசியில வந்து ரியல் மேட்ரிட் தான் நாக் பண்ணி எடுத்துட்டாங்க. யான் டியோமாண்டே ரியல் மேட்ரிட் போயிருக்கக்கூடிய இப்ப வந்து ஏன்னா இப்ப என்னன்னா இப்ப ரைட் விங்கர் வந்து ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருந்த டீம்ல ராட்ரிகோ ஃபுல் இன்ஜர், அப்புறமா ரைட் சைட்ல ஆட்ரா குலரு, அப்புறமா நம்ம மஸ்தாண்டுவான என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. பட் அப்படி இப்படின்னு போட்டுமே அது ஒன்றும் அந்த சைட்ல ஒர்க் அவுட் ஆகல பெருசா. ஸோ வந்து இப்ப டியோமாண்டியா தூக்கி ரைட் சைட்ல போட போறாங்க. நல்லா ஆடினாரு அங்கங்கேயும். வேர்ல்ட் கப்ல வந்து சில கேம்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்பலா இருந்துச்சு, சில கேம் நல்லா இருந்துச்சு. பட் அகைன் இஸ் ஒன்லி 19, ஸோ நிறையவே பொட்டன்ஷியல் இருக்குது. ஓகேயா, ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸைட்டிங் டேலண்ட்டை வந்துட்டு வாங்கிட்டாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு என்ன என்ன கேட்டகரியில நம்ம வைக்கலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லாலிகால எப்பவுமே ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். இந்த டாப் டீம்ஸ் வந்து தே வில் ஃபேஸ் அ லாட் ஆஃப் லோ பிளாக்ஸ். மித்த டீம் எல்லாமே வந்து பாலை வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டு எங்களை வந்து பிரேக் பண்ணுங்கடா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லயே இருக்கு. வினிசியஸ் ஜூனியர் ஹஸ் ஆல்வேஸ் பின் தட் எக்ஸ் ஃபேக்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து. ஏன்னா அவனோட ட்ரிக்கரி, அவனுடைய ஒன் ஆன் ஒன் அபிலிட்டி டு பீட் த மேன், அதை கிராஸ் போடுறதா இருக்கட்டும், ஒன் ஆன் ஒன்ல பீட் பண்ணி கட் இன் பண்ணி அவர் கட் அவுட் பண்ணி எப்படி பண்ணாலுமே டு ஃபைண்ட் த ஃபார் போஸ்ட், அது வந்து வினிசியஸ் ஜூனியரோட பயங்கரமான ஒரு கேப்பபிலிட்டி. இப்போ யான் டியமாண்டே நான் பார்த்த வரைக்கும் அந்த ஒண்ணு வந்து அவன்கிட்ட ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு. வேர் ஹி கேன் பீட் த மேன், புட் இன் கிராசஸ் மல்டிபிள் டைம்ஸ். ஒரே கேம்ல மல்டிபிள் டைம் நான் பார்த்துட்டேன் வேர் ஹி சோ ஈஸிலி பீட்ஸ் த மேன். ஓகேவா, சோ அந்த ஃபேக்டர் ஆஃப் அந்த ரைட் விங் ரியல் மேட்ரிடுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன், எஸ்பெஷலி லீக்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தோணுது. வேர் அவனால அவுட் சைட்லயும் போய் கிராஸும் போட முடியும், இன்சைட்லயும் வந்து பீட்டும் பண்ண முடியும் அவனோட மேனை. he has actually good ball striking பவருமே அவனுக்கு வந்து இருக்குது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் யான் டிமாண்டே வந்து மொரினியோ எப்படி யூஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியல. அவனோட தனிப்பட்ட முறையில நீ சொன்ன விஷயம் தான். ரைட் விங் ஹஸ் ஆல்வேஸ் பின் அ ப்ராப்ளம். அவங்களுக்கு ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாவே அந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. யாரோ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல போடும்போது கூட கேட்டாங்க, யாராச்சும் இந்த ராட்ரிகோக்கு என்ன ஆச்சுனாச்சும் சொல்லுங்கப்பா, அவன் என்ன ஆனானே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல. சோ ஃபார் மீ யான் டிமாண்டே அகைன் கோஸ் இன்டு தட் ஏ பிராக்கெட். ஏன்னா வேர் he is particularly very very useful. நீ சொன்ன அந்த எஸ்ல என்னால போட முடியாதுன்னா பயங்கரமா டீமை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவானான்லாம் எனக்கு இப்ப சொல்ல தெரியாது. பட் ஃபார் நவ் he goes into that A because அந்த பொசிஷன்ல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பிளேயரா இப்ப வந்து டியமண்ட் இருப்பான். கண்டிப்பா நானும் அக்ரி பண்றேன். அதேதான் ஏ தான். எஸ்டிஆருக்கு வந்து அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. பட் ஏ நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு டீம்ல வந்து அந்த ஒரு ஹோல் இருக்குது, அதை அழிக்கிறதுக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு பக்கா பொட்டன்ஷியல் இருக்க ஒரு ஆளை தூக்கிட்டாங்க. ஸோ அதனால கண்டிப்பா ஏல போட்டுலாம். அண்ட் இப்ப அடுத்தது வந்துட்டு மார்கன் ராஜர்ஸ் டு செல்சி. இது வந்துட்டு உண்மையிலேயே அவங்க வேணும்னு வாங்கினாங்களா, இல்லைன்னா ஆர்சனல் போறன்ற ஒரே காரணத்தினாக அடிக்கணும்னு வாங்கினாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒண்ணு இங்கிலாந்து மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் பிளேயர் இவர் வாங்கியாச்சு. ஆனா எந்த பொசிஷன்ல எந்த இதுல ஆடுவாருன்றது எனக்கு டவுட்டா இருக்குது. ஏன்னா இப்ப பால்மர் வரப்ப ரைட் விங்ல ஆரம்பிச்சு இப்ப சென்ட்ரலுக்கு மாத்தியாச்சு. இப்போ ஒரு சென்டர் வந்து இப்ப மார்கன் ராஜர்ஸ் இப்ப ரைட் விங்ல இப்ப இங்கிலாந்துல ஆடின மாதிரி ரைட் விங்ல ஆடுவாரா என்னன்றது எனக்கு கணக்கு தெரியல. பட் ஆனஸ்ட் டே இஸ் a வெரி குட் த்ரெட். அஸ்டன் வில்லால இன்கிரெடிபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு, அது நம்ம டவுட்டே இல்லை, பார்த்தாச்சு. ஆனா இந்த செல்சி டீம்ல எங்க ஃபிட் ஆவான்ற ஒரே கேள்வி மட்டும் தான் எனக்கு இருக்குது. நீ அதை சொல்ல, அதை பொறுத்து நான் ரேட்டிங் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட்லி எனக்கு வந்து அந்த ஃபிட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஒப்பீனியன் சுபாஷ். என்னன்னா he left Aston Villa to go to Chelsea. Aston Villa are playing Champions League, Chelsea are playing no European football. எனக்கு வந்து ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் ஒர்க்ஸ். அது இந்த காலத்துல வந்து எல்லாருமே காசும்பாங்க. எனக்கு காசான்னு எனக்கு தெரியாது. ஆப்வியஸ்லி நமக்கு வந்து வேஜஸ்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. அது எப்படி நீ சாம்பியன்ஸ் லீக் விளையாடுற ஒரு டீமை விட்டுட்டு இவ்வளவு அன்சர்டனிட்டி இருக்கிற ஒரு கிளப்புக்கு நீ வந்து போற? இப்போ லாஸ்ட் 3-4 இயர்ஸா வந்து கிளப் ரொம்ப ரொம்ப அன்சர்டனா, ரொம்ப ரொம்ப ஒரு கேயாட்டிக் நிலைமையில் இருக்கிற ஒரு கிளப்புக்கு புது மேனேஜரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது நீ அந்த புது மேனேஜர் கூட்டு வந்து கூட ஒரு பிரச்சனை கிடையாது. சரியா, கான்ஸ்டன்டா இவங்க வந்து பிளேயர்ஸை மாத்திக்கிட்டே இருக்கிற ஒரு கிளப்புக்கு நீ வந்து போயிருக்க. நீ வந்து உனக்கு ஹையஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபுட்பால் எனக்கு வேண்டாம்னு சொல்லி நீ வந்து செல்சிக்கு வந்து நீ வந்து போயிருக்க. சாம்பியன்ஸ் லீக் இல்லாத ஒரு செல்சிக்கு வந்து நீ வந்து போயிருக்க. அது எனக்கு பிடிக்கல பர்சனலி. ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றது. கம்மிங் டு உன்னோட கேள்வி, ஸோ இது எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றது உனக்கு தலை சுத்தலாம். இப்ப நீ யோசிச்சு பாரு, ஜாபி அலான்சோ வந்து பேக் 3 போறாருன்னு வச்சுக்கோ. சிம்பிளா நான் சொல்றேன், பேக் 3னா 3-4-3ன்னு வச்சுக்கோ. 3 டிஃபெண்டர்ஸ், 4 மிட்ஃபீல்டர்ஸ், 3 அட்டாக்கர்ஸ். அந்த 3 அட்டாக்கர்ல
Morgan Rogers on the left half space, Cole Palmer on the right half space, and João Pedro up top. ஓகேவா? பேக் 4 போறாருன்னு வை, 4-3-3 வச்சுக்கலாம். அப்போ அதே கோல் பால்மர் அந்த ரைட் ஹாஃப் ஸ்பேஸ், இவன் மார்கன் ராஜ் அந்த லெஃப்ட் ஹாஃப் ஸ்பேஸ் அண்ட் ஜாவ் பெட்ரோ ஆன் டாப். ஓகேவா? அந்த ஃப்ரண்ட் 3 அப்படியே தான் இருக்க போகுது. 3-4-3யோ 4-3-3யோ ஹவெவர் ஃப்ரண்ட் பேஸ் அப்படியே. எனக்கு விஷயம் என்னன்னா, யூ ஹேவ் சோ மெனி அதர் பிளேயர்ஸ் இன் தி ஸ்குவாட். நீ வந்து ஒரு ஒபெண்டான ஒரு பிளேயர் வந்து, ஒபெண்டா இல்ல, இவன் ஒரு பிளேயர் பெட்ரோநெட் இருக்கான் அந்த விங்ல ஆடுறதுக்கு, எஸ்டிவா இருக்கான், இப்போ வந்து குவெண்டா இருக்கான், பாமர் இருக்கான், ராஜர்ஸ் இருக்கான், கிட்டன்ஸ் இருக்கான், டிலாப் இன்னும் விக்கல, ஜாக்சன் இன்னும் மூவ் ஆன் பண்ணல, இவன் அந்த இன்னொரு ஸ்ட்ரைக்கர் ஆடிட்டு இருந்தானே பார்சிலோனால இருந்து வாங்குனாங்களே கியூய், அவன் இன்னும் இருக்கான். இத்தனை இருக்கு சரியா? இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் நீ கேட்ட கேள்வி அவசியமா இல்லையா? see it raises the ceiling of the players that they have. யார் வச்சிருந்தாங்க? கர்னாச்சோ வச்சிருந்தாங்க, கிட்டன்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த பொசிஷன் மட்டும் பாக்குறேன். அந்த 2 பேரையும் வச்சிருந்தாங்க. கண்டிப்பா அதனுடைய சீலிங்க வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணுது. மார்கன் ராஜர்ஸ் நோ டவுட் அந்த சீலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இந்த டீமுக்கு வந்து இவன் இந்த பொசிஷனுக்கு இப்போ தேவையா? அதான் என்னோட கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கரெக்டான கேள்விடா. ஏன்னா இந்த டீமுக்கு எனக்கு தெரிஞ்சு டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி தான் இன்னும் கண்டிப்பா தேவை. குக்கர் எல்லாம் கிளம்பியாச்சு, தேர் பெஸ்ட் லெஃப்ட் பேக்கு. ஆனா இந்த டீம்ல லெஃப்ட் பேக் ஆளுன்னே வச்சுக்கோ. அப்படி இருந்தாலுமே வந்து ஒரு சாலிட் ப்ரூவன் டிஃபெண்டர் தேவை. இது நம்ம பல வாட்டி சொல்லியாச்சு. இந்த மாதிரி இந்த டீம்ல வந்துட்டு ஒரு ஜான் டெரியோ, ஒரு தியாகோ சில்வாவோ இனிமே இல்ல அந்த டீம்ல. ஒரு நல்ல ஒரு ரூடிகர்லாம் இருந்தா மாதிரிலாம் இப்படி இல்ல. அந்த அளவுக்கு ஸ்டெப் அப் பண்ணி கேப்டன்சி அளவுக்கு எடுத்துட்டு போய் ஆடுற அளவுக்கு அந்த டீம்ல லீடர்ஷிப் குவாலிட்டி யாருமே இல்ல. ஸோ ஐ ஃபீல் அதுதான் அவங்களோட பிக்கெஸ்ட் கேப் தே ஷுட் ஹவ் ஃபில்ட். அதை விட்டு அவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து ராஜர்ஸ் போட்டது வந்துட்டு எனக்கு இப்ப தெரியல, சீசன் போனப்ப தெரியும். பட் இப்போதைக்கு நான் வந்து பிளைண்டா இந்த டிரான்ஸ்பர் நான் ரேங்க் பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் நெசசிட்டி, பிளேயர் வந்து சீலிங்கை ரைஸ் பண்ணுவாரா அதெல்லாம் நம்ம பார்த்து நான் ரேங்க் பண்ணணும்னா ஐ வில் கிவ் ஹிம் a C tier. ஆக்சுவலா இந்த டிரான்ஸ்பருக்கு மட்டும் நான் சொல்றேன், இந்த டிரான்ஸ்பர் C tier டிரான்ஸ்பர். எனக்கு உன்னோட கருத்து மாறுபட்டதுனால மாத்திக்கலாம். நீ என்ன சொல்ற? நான் B-ல போடலான்ட்டு இருந்தேன், சிமிலர் டு எலியட் ஆண்டர்சன். அப்படிதான் வந்து எனக்கு தோணுச்சு. வேர் அவ்வளோ பெரிய டிரான்ஸ்பரும் இல்ல, அவ்வளோ மோசமான டிரான்ஸ்பரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. வேர் அவன் கண்டிப்பா வந்து ஃப்ளோர் ரைஸ் பண்றான்டா. அங்க இருக்கிற 2 பிளேயருக்கு வந்து அவன் ஃப்ளோர் ரைஸ் பண்றான், அதுல எந்த வித சந்தேகமுமே இல்ல. ஆனா சீலிங் பயங்கரமா டீமுக்கு ரைஸ் ஆகுதான்னு தெரியல, இப்போதைக்கு எனக்கு தெரியாது. அதான் என்னோட ஒப்பீனியன். அதாவது அவன் வரட்டும், வந்து இத்தனை பிளேயர் முன்னாடி வச்சிருக்காங்க, 41 பிளேயர் இருக்காங்களாம். 41 அவங்க வந்து 25க்கு ட்ரிம் டவுன் பண்ணணும் 41ல இருந்து. ஓகேவா? சோ இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து பி, நீ சி ஓகே, பட் எனக்கு வந்து பின்னு தோணுச்சு. எலியட் ஆண்டர்சன் அளவுக்கு வந்து இவங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் மேபி தெரியும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. அதனால ஐ எம் கிவிங் ஹிம் பி. பாப்போம். இவர் வந்து அதான் நீ சொன்ன மாதிரி சாம்பியன்ஸ் லீக் வேணான்ட்டு இங்க வர்றாரு. இன்னொருத்தர் ஜாலியா நீங்க கழட்டி விட்டாதான் பரவாயில்ல, சாம்பியன்ஸ் லீக்ல போறோம்னு கர்னாஸ் அங்க கிளம்பிட்டாரு. பட் அது தவிர்த்து இப்ப நம்ம அடுத்தது பேசுவோம். அடுத்தது வந்துட்டு அப்கோர்ஸ் நம்மளோட ப்ரூனோ ஜி ஹஸ் கம் டு ஆர்சனல். என்னன்னா நாங்க அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ஃபீல்ட் டீம் அசம்பிள் பண்றோம்னு ஊர்ல பேசிட்டு இருக்காங்க, நான் சொல்லல. பட் அந்த மாதிரிதான் இப்போ வந்து ரவுடிசம் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும்னு தேடிட்டு இருந்தோம். கரெக்டா ஒரு பெரிய ரவுடியா தூக்கியாச்சு. இதை விட வந்து என்ன சொல்றது, ஒரு அக்ரெசிவான ஒரு பால் பிளேயரை வந்துட்டு பிரீமியர் லீக்ல இப்போதைக்கு இல்ல. ஸோ அகைன் நெசசிட்டியா இல்லையான்னு கேட்டனா அது டிபேட்டபிள். பட் ஸ்குவாட ஸ்ட்ரென்தன் பண்றாரா அந்த மிட்ஃபீல்டரா? டெஃபினெட்லி பார் ஹஸ் பின் ரேஸ்ட். இந்த நெசசிட்டி அகைன் நெசசிட்டியும் இதுவுமே வந்துட்டு ஒரு டிபேட்டபிள் டாபிக் தான்டா. பட் இப்போ வந்து அவர் மெயின் டீம்ல ஆடுறாருன்னு வையன், கண்டிப்பா ஒரு அமேசிங்கான ஒரு மிட்ஃபீல்ட் பார்ட்னர்ஷிப் வரப்போகுது. டெக்லன் ரைஸ், ப்ரூனோ கிமாரஸ் அண்ட் ஓடகார்ட், இந்த மாதிரி வந்து நம்ம மிட்ஃபீல்ட் இதுதான் இப்படிதான் இருக்க போகுது. ஜூபிமெண்டி வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு நிறைய பேர் கேட்கலாம், அது நம்ம வேற கான்வர்சேஷன். பட் ப்ரூனோ ஜி கமிங் டு திஸ் டீம், எவ்வளவோ நம்ம பழைய நிறைய காம்படிஷன்ஸ் ஆட வேண்டியது இருக்குது. ஐ திங்க் இட் இஸ் a வெரி குட் அடிஷன் தான்டா. ஆனா வந்துட்டு 28 turning 29, ஸோ கொஞ்சம் வயசான ப்ரொஃபைல் தான். ஸோ அந்த மாதிரி 2-3 டிராபேக்ஸ் இருக்குது. பட் ஐ எம் 100% ஹாப்பி இந்த சைனிங்ல. ஸோ உன்னோட ஒப்பீனியன் சொல்லு. நான் ஆர்சனல் ஃபேனா ஐ எம் வெரி ஹாப்பி. பட் நீ ஜென்ரலா பாக்குறப்ப இந்த டீமுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு வந்து இது ஒரு ரிப்பீட்டேட்டிவ் சைனிங்கா தான் தெரியுதுடா. சி இப்போ நீ வந்து ஜூபிமெண்டியோ ரைஸோ இருக்காங்க. ஹவு டஸ் திஸ் சேஞ்ச் ஜூபிமெண்டி ரைஸ் காம்போ? இப்போ ரைஸ் வந்து நல்ல பாக்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். அந்த எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல ஸ்கோர் பண்றதாக இருக்கட்டும், அந்த லேட் ரன்ஸ் பண்றதாக இருக்கட்டும், எல்லாமே ஜூபிமெண்டி பின்னாடி இருக்கான் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ்லான ஒரு கான்பிடன்ஸ்ல வந்து இவன் போயிட்டு இருந்தான்.
இப்போ வாட் டஸ் திஸ் டூ? இதே தான் கிமாரஸ்னால பண்ண முடியும். கிமாரஸோ அதே எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், ரன்ஸ் பண்ண முடியும், ஹெட்ரஸ் பண்ண முடியும், எக்ஸாக்ட் சேம் டெக்லன் ரைஸ் ஒரு விஷயத்தை பண்ண முடியும். ஓகே, இப்போ ஆஸ் அன் ஆர்சனல் ஃபேன் நான் உனக்கு கேள்வி வைக்கிறேன். ஜூபிமெண்டி தூக்கி பெஞ்ச்ல போட்டு டெக்லன் ரைஸ் 6ல போட்டு ப்ரூனோ கிமாரஸை அதை பண்ண வைக்க போறீங்க. இதான் வந்து நடக்க போகுது. கரெக்டா? அப்ப நீ என்ன எசென்சியலா பண்ணிருக்க? ஜூபிமெண்டி 6 ஆடுறதுக்கு பதிலா ரைஸ் 6 ஆட போறான். ரைஸ் ஆடிட்டு இருந்த 8ல கிமாரஸ் 8 ஆட போறான். என்ன வித்தியாசம்? என்ன ரிப்பீட்டிட்டிவா இங்க இல்ல? அவ்வளவுதான் என் கேள்வி. எனக்கு தெரிஞ்சு இது ரிப்பீட்டிட்டிவ் சைனிங். என்ன மேபி ஜூபிமெண்டி 6ல பண்ணதை வந்து ஃப்ளோர் ரைஸ் பண்ணி டெக்லன் ரைஸ் 6ல பண்ணுவானா நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டெக்லன் ரைஸையும் கிமாரஸையும் இருந்த 8 பொசிஷன்ல கிமாரஸ் அதே தான் பண்ண போறான் டெக்லன் ரைஸ் பண்ணதையே. சோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ரிப்பீட்டிட்டிவ் சைனிங். எனக்கு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் மாதிரி எனக்கு வந்து தெரியல. ரெப்படிட்டிவ் கரெக்ட். அதான் சொல்றேன்ல, சில கேம்ஸ்ல வந்துட்டு ப்ராப்பரா எனக்கு ஒரு அக்ரெசிவான ஒரு பிளேயர் வேணும்டா, அது போய் புலி பண்றதுக்கு பிளேயர்ஸ் எல்லாம் ஆப்பனன்ட். அந்த மாதிரி வந்து எங்க டீம்ல யாருமே இல்ல. ஜூபிமெண்டி எல்லாம் போய் புலி பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஆப்வியஸ்லி ஷார்ட்ன்றத விட அவன் அவ்வளவு அக்ரெசிவான ஒரு பிளேயர்லாம் கிடையாது. இஸ் பின் ஜஸ்ட் குட் பால் டிஸ்ட்ரிபியூட்டர். பட் அகைன் லாஸ்ட் சீசன் எடுத்து பார்த்தோன்னா அவன் வந்து லிட்டரலி எல்லா கேம் கடைசி டுவர்ட்ஸ் தி எண்ட் மட்டும் தான் டிராப் பண்ணிட்டு ஸ்கெல்லி அங்க எடுத்துட்டு வந்தோம். எல்லா கேமும் ஆடி அவ வந்து அவனும் சரி ரைஸும் சரி ஓகேயா, 2 பேருமே எக்ஸாஸ்ட் ஆயிட்டு லிட்டரலி ஒண்ணுமே பண்ண முடியாது. வேர்ல்ட் கப்ல தம்பி அதுக்கு காரணம் அவங்க கிடையாது, உன் மேனேஜர். புரியுதா? நாங்க இப்ப டைட்டில் சேஸ் பண்றப்ப ரைஸ் ஜூபிமெண்டி குவாலிட்டியை டிராப் பண்ணிட்டு நான் எடுத்துட்டு வரது யார் ஸ்கில்லியா எல்லாம் எடுத்துட்டு வர முடியும், இல்லைன்னா நார்கார்டு வச்சு நார்கார்டு எடுத்துட்டு வர முடியும். நீயே சொல்லு, நீ டைட்டில் ரன் போறப்ப இது பண்ணுவியா? நீ சரி நான் பாக்குறேன். இப்ப நீ சொன்ன இதே பாயிண்ட் பண்றது குபாரிஸ் குவாலிட்டில ஒரு பேர் இருக்காரு. இப்ப அதான் சொல்றேன். இப்ப நீ சொன்ன இதே பாயிண்ட் இந்த சீசன்ல எத்தனை சேஞ்ச் அவர் பண்றாரு, எவ்வளவு மினிட் ஜூபிமெண்டி ஆடுறா நான் பார்க்க போறேன். புரியுதா? இது அதான் பாக்குறேன். ஏன்னா நீங்க வந்து நார்கார்டை மூவ் பண்ணிட்டீங்க. நார்கார்ட் ஹஸ் கான் டு எவர்டன். இப்ப வந்து ஜூபிமெண்டி வில் டேக் நார்கார்ட்ஸ் ரோல் ஆன் தி பெஞ்ச். ஜூபிமெண்டி எவ்வளவு வர போறான் அப்படின்னு நான் வந்து பார்க்கத்தான் போறேன் சீசன் ஃபுல்லா. சரியா? நீ உன்ன மாதிரி நானும் தான் வெயிட்டிங்ல தான் இருக்கிறேன். பட் அகைன் ரேங்கிங் வைஸ் போட்டோம்னா நானுமே வந்து ஒரு பில தான் போடுவேன். அதை உனக்கு ஏதாச்சும் மாற்றம் இருந்தா சொல்லு. நான் பி ஆர் சி. நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ரிப்பீட்டிட்டிவ் சைனிங் டா. இது பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவீங்க உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஆர்சனல் பிடிக்காது. இது ரிப்பீட் நான் எக்ஸ்பிளைனே பண்ணிட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ரிப்பீட்டிட்டிவ் சைனிங். அவ்வளவுதான். அவனுக்காக சீல அட பாவி, என்னை கோர்த்து விட்டு எனக்காக கடைசியில கொய்யால. அடுத்ததுக்கு போடா. அடுத்து வந்துட்டு நம்ம பாயனை பத்தி பேசல நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. கரெக்டா வந்து சம்பவம் சரித்திரம் எல்லாம் நடக்க போகுது இப்ப. ஏன்னா பாயன் பத்தி ஒரு 5 நிமிஷம் பேச போறாங்க. இப்ப பாயனோட பிகெஸ்ட் சைனிங் இந்த சீசன் ஹஸ் பீன் சைபாரி. ஓகே, ஏன்னா வந்துட்டு அட்டாக்கிங் ஆப்ஷன் அவங்களுக்கு தேவை. அந்த மிட்ஃபீல்ட் டு அட்டாக்கிங் அந்த சென்டர் ஃபார்வர்ட் ரோல் இவர் ஆடுவார் யூஸ்வலா. ஸோ வந்து போன வாட்டி வந்து ரொட்டேஷனுக்கு ஜாக்சன் வச்சிருந்தாரு. இப்போ ஜாக்சன் கிளம்புப்பான்னு சொல்லிட்டு இப்போ இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ஆக்சுவலா அந்த டீம்ல அந்த ரோல் ஆட வேண்டியவர் வந்து மூசியாலா. ஸோ டெக்னிக்கலி பார்த்தோம்னா ஒரு சப்ஸ்டிடியூட் பிளேயர் தான் இப்போதைக்கு எனக்கு கேட்டனா. ஏன்னா அந்த மெயின் டீம்ல ஆடுவாரான்னு தெரியல. ஏன்னா ஒலிசே, டியாஸு, கேனு, மூசியாலா இதை விட்டுட்டு எங்க இருந்து இவரு வர போறாருன்னு எனக்கு தெரியல சைபாரி. ஸோ பிரைஸ் வைஸ் இஸ் a குட் சைன் தான், அதெல்லாம் கிடையாது. வேர்ல்ட் கப்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஓகே, நெசசிட்டியா இல்லையா அண்ட் டீம் உள்ள 100% ஸ்டார்டிங் லெவல்ல இருக்க போறது இல்ல. அந்த மாதிரியான ஒரு பிளேயருக்கு வந்துட்டு என்ன சொல்றது, அவனோட கருத்து என்ன? ஐ திங்க் இவங்க 2 பேருண்டா. ஒன்னு வந்து சைபாரி, இன்னொன்னு வந்து பிரவுன். இவங்க 2 பேரையுமே வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. டீல வந்து பேசி முடிச்சிட்டாங்க. வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடியே 2 பேருமே 50 மில்லியன் யூரோஸ் 55 மில்லியன் யூரோஸ் தான் 2 பேருமே பை பண்ணது. ஓகேவா? ஜாக்சன் பண்ண ரோல சைபாரி பண்ண போறான். எசென்ஷியலி நான் வந்து பார்த்தேன் சைபாரி வந்து என்ன ஏஜ்னு பார்த்தேன், 25 தான் ஆகுது. ஸோ என்ன சொல்லி வாங்கியிருப்பாங்க, தம்பி கேன் வந்து இன்னொரு 1-2 வருஷம் தான், கண்டிப்பா கேன் எப்படி இருந்தாலும் போயிடுவாப்ல, கப் கேம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இந்த சீசன் ஃபுல்லா கப் கேம்ஸ் எல்லாம் நான் உனக்கு கொடுத்துறேன், நீ அங்க ஆடு, கேன் எப்படி இருந்தாலும் அடுத்த வருஷத்துல அதுக்கு அடுத்த வருஷம் கிளம்பிடுவாப்ல, அதுக்கப்புறம் நீ தான்ப்பா ஸ்ட்ரைக்கரா வந்து இருக்க போற அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ்ல இது கொடுத்துருப்பாங்களே என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ அவன் வந்து அவன் பெர்ஃபார்ம் பண்றதை வச்சுதான் ஓகே கேன்ல இருந்து, ஏன்னா லெவன்டாஸ்கில இருந்து கேன் எடுத்துக்கிட்டான், கேன்ல இருந்து சைபாரி எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ அதுக்கப்புறம் தான் வரும். சைபாரின்ற அவங்க பிளான் வந்துட்டு செஸ்கோ தூக்கணுமா அடுத்து ரீப்ளேஸ்மென்ட் ஃபார் கேன். அப்படியா? பயந்துட்டே இருங்க. ஆமா, அதனால வந்து அகைன் அதான் ஜாக்சனோட ரோல்ல சைபாரி வர போறான்டா. இது வந்து பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது இன் டர்ம்ஸ் ஆஃப் த ரோல். அவங்க ஆட போற ரோல் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பட் நல்ல ப்ராமிஸ் இருக்குது, நல்ல ஒரு இது இருக்குது. ஐ வுட் கிவ் தெம் அ பி. பட் பிரவுன் டிரான்ஸ்ஃபர் நீ எடுத்தீங்கன்னா ஐ வுட் கிவ் பிரவுன் டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஏ.
ஏன்னா அந்த லெஃப்ட் பேக் அவங்களுக்கு எப்பவுமே அந்த ஒரு கான்ஸ்டன்டான ஒரு பிளேயர் இருந்ததே இல்ல. எவனோ ஒருத்தன் வரான், இன்ஜுரியில போறான், அப்புறம் லைமர் வச்சு ஆடினாங்க. ஒன் ஆஃப் போன த சீசன் பெஸ்ட் வந்து லெஃப்ட் பேக் இன் தட் பொசிஷன்ரா அது. ஸ்டானிசிச் வச்சு ஹானஸ்ட்லி ஆடினாங்கன்னு அவன் வந்து நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட். பட் இப்போதைக்கு இன்ஜுரிஸ்லாம் வந்த அப்புறமா ஒண்ணும் பண்ண முடியல. எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கான்ஸ்டன்டா ஒருத்தன் படுத்துக்கிட்டே இருந்தான். நீ போன சீசன் பாத்தீங்கன்னா யாரோ வச்சு லெஃப்ட் பேக்ல வச்சு ஆடினாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக் இருந்தனால பிரவுன் நல்லா காமிச்சான். வேர்ல்ட் கப்ல சூப்பரா ஓவர்லாப்பிங் ரன்ஸ் பண்ணா, அண்டர்லாப்பிங் ரன்ஸ் பண்ணா, எல்லாமே சூப்பரா பண்ணா. சி வித் பயன் இல்ல, நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கறேன்டா. கண்டிப்பா லீக்ல அவங்க பக்கத்துல மறுபடியும் யாருமே வரவே போறது. they are going to win the league by 15-20 points மறுபடியும் இந்த சீசன். சான்ஸே கிடையாது. இன்னும் 10 கிடையாதா? வருஷத்துக்கு எழுதி வச்சிரலாம் அவங்களுக்கு. எக்ஸாக்ட்லி. பயன் வந்து பிஎஸ்ஜி உடைய ரூட் எடுக்கணும். பிஎஸ்ஜி என்ன பண்றானுங்க, நீங்களும் எங்க லீக்ல யாரும் வரப்போறது இல்ல. நான் லீக்ல வந்து போன தடவை பாரு டெம்பல்லே வெறும் 9 கேம் தான் ஆடி இருக்கான் லீக்ல போன வருஷம். ஓகேவா? அதே மாதிரி இங்க வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு நீங்க லீக்ல வந்து நீங்க வந்து வேர்வையே சிந்த தேவையில்லை. எப்படி பார்த்தாலும் நீங்க தான் வந்து வின் பண்ண போறீங்க. பக்கத்துல கூட எவனும் வரப்போறது இல்ல. டாட்மண்ட், லெவர்கூசன், வேற யாரு, பிராங்க்ஃபர்ட், இவங்க எல்லாம் யாருமே வரப்போறது இல்ல பக்கத்துல. தயவு செஞ்சு பிஎஸ்ஜி ரூட்டை எடு. எல்லா பிளேயர்ஸையும் ஃபிட்டா வச்சுக்க. உனக்கு தேவை என்ன? சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணும். 2020க்கு அப்புறம் நீ சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணல. உன்னோட டார்கெட் அதான். 6 வருஷம், அடுத்த வருஷம் ஆச்சுன்னா 7 வருஷம் ஆக போகுது. உன் டார்கெட் அதான் வின் பண்றது. இந்த ரூட்டை நீ எடு. அப்படியே அவங்க பண்ணாலுமே கூட என்ன சொல்லுவோம், கண்டிப்பா செமிஃபைனலிஸ்ட் பயன். கரெக்டா? கண்டிப்பா செமிஃபைனலிஸ்ட். இப்போ இந்த 2 டிரான்ஸ்பர் பண்றனால அந்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போக போறாங்களா அப்படிங்கறதா இப்ப கேள்வி. கரெக்டா? வேற கேள்வியே கிடையாது. லீக் இந்த 2 டிரான்ஸ்பர் பண்ணலினாலும் லீக் வின் பண்ணிருப்பாங்க. இந்த 2 டிரான்ஸ்பர் பண்ணலினாலும் செமிஃபைனல் போயிருப்பாங்க. இப்ப அந்த கடைசியா அந்த ஒரு பிட்ட தாண்டாங்களா இல்லையா அப்படிங்கறதா என்னை பொறுத்தவரை கேள்வி. கரெக்டா? அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அகைன் அந்த மெயின் ஸ்குவாட்ன்றது மாறவே போறது இல்ல. ஓகே, சும்மா அப்பப்ப இந்த ரெஸ்ட் பண்றதுக்கு இல்லைன்னா வந்து ரொட்டேட் பண்றப்பதான் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தேவை. அதுக்கு ஏத்த மாதிரி வாங்கிருக்காங்க. பட் டெஃபினெட்லி நாட் ஃப்ளோர் ரேசர் எதுவுமே கிடையாது. பட் ஒரு நீடட் ரொட்டேஷனுக்காக என்ன திடீர்னு யாராச்சும் ஒருத்தர் இன்ஜூர் ஆயிட்டா, மூசியால வந்து இப்பதான் பெரிய இன்ஜுரில இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்காரு. சோ அவருக்கு ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட் வேணும்ன்ற அப்ப டைம்ல வந்து அந்த லெனட் கால் பையன் இருக்கு, அவன் இன்ஜுரியில போயிருக்கான்ல. கரெக்ட். கால் அவர் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸைட்டிங் டேலண்ட்ஸ் இன் யூரோப் அங்க இருக்குது. சோ இவ்வளவு இருக்கிறப்ப வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து நாட் நெசசரி. பட் ஓகே, இருக்கிறது நல்லதுதான். பட் சோ இப்படி பாக்குறப்ப வந்துட்டு ஐ ஃபீல் சி போடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? நான் பி போடுவேன்டா. ஏன் தெரியுமா? பி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பேக்கப், கேனுக்கு ஸ்ட்ரெயிட் பேக்கப் இவன் ஒருத்தன் தான் இருக்கான் ஸ்ட்ரைக்கரா, வேற யாரும் கிடையாது அவங்க டீம்ல. அதனால நான் வந்து பி போடுறேன். வேற ஒண்ணும் இது கிடையாது. சி போடலாம், பி போடலாம். அதனால நான் வந்து அதுல பி போடுறேன். சரி, ஓகே. அப்படியே குவிக்கா அடுத்தது போயிடும். நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க. மான்செஸ்டர் யுனைடெடோட இந்த டிரான்ஸ்பர் விண்டோவே வந்து மோஸ்ட் சென்சிபிள் டிரான்ஸ்பர் விண்டோவா போயிட்டு இருக்கு. உண்மையில சொல்லணும்னா யாருமே இவங்க வந்து 50 மில்லியன் மேல செலவு ஒரு பிளேயர் மேல செலவு பண்ணல. 100 மில்லியன் கிட்ட போவே கிடையாது. இந்த ஒரு பிளேயருக்கு எல்லாம் பாக்குறப்ப வாங்கினது எல்லாமே டீமுக்கு தேவையான பிளேயரு. இப்ப கசமேர கிளம்பியாச்சு. குவாலிட்டி பிஎல் ப்ரூவன். யாருப்பா இருக்கிறா இந்த டீம் இந்த லீக்ல அப்படின்னு பார்த்தா டீலமென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்க, தூக்கிட்டாங்க. 29 என்ன வேணா சொல்லலாம். கசமேர வரப்போவோம் 30 வயசுல தான் வந்தாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. வராரு, அந்த ரோலை வந்து பர்ஃபெக்டா ஃபிட் ஆவாரா இல்லையா? எஸ். மான்செஸ்டர் யுனைடெட் எலிவேட்டடா? எஸ், கண்டிப்பா எஸ். அஸ்தான் வில்லால சாம்பியன்ஸ் லீக் ஆடியாச்சு, யூரோப்பா லீக் ஜெயிச்சாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இஸ் பின் தேர் ஃபார் அ லாங் டைம். எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டு ஸ்டேபிளா இந்த டீமுக்கு வராரு. ஸோ யூரி டீலமென்ஸ் வந்துட்டு டெஃபினட்டா மச் நீடட் ஃபார் திஸ் மான்செஸ்டர் யுனைடெட் ஸ்குவாட். வில் டெஃபினெட்லி லெவல் இட் அப். நல்லா ப்ரூவன் பிளேயரு. ஏன்னா ரொம்ப பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வாரம் வாரம் பார்த்துட்டு இருக்க ஒரு பிளேயர் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஸ் டியர்ல போடுற ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்னு பார்த்தோன்னா யூரி டீலமென்ஸ். நீ என்ன சொல்லுவ? டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ்டா, அவ்வளவுதான். இந்த சைனிங் வந்து மான்செஸ்டர் யுனைடெடுக்கே டிரான்ஸ்ஃபர்மேட்டிவான ஒரு சைனிங். நீ வந்து ஸ்ட்ரெயிட்டா தூக்கி நீ வந்து எஸ்ல தான் போடணும். ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது வந்து அந்த 6 8 பொசிஷன்ஸ்ல வந்து ரொம்ப நாளா யாருமே செட் ஆகாம ஏதோ ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து இப்ப சாண்டாஸும் வாங்கியிருக்காங்க, டீலமென்ஸும் வாங்கியிருக்காங்க. பட் டீலமென்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கான பர்ச்சேஸ். 29 வயசுனாலும் வெறும் 35 மில்லியனுக்கு என்னமோ வாங்கியிருக்காங்க. பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சைனிங் அது. அது வந்து திஸ் கிவ்ஸ் மச் மோர் ஃப்ரீடம் ஃபார் ப்ரூனோ. தம்பி நீ மேலேயே இருந்துக்க, நீ கீழே வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீ மேல இருக்கிற மீதி 3 பேரை ஓடுறத மட்டும் நீ பால் போட்டீங்கன்னா போதும், பின்னாடி இருக்க நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சைனிங் தான் வந்து டீலமென்ஸ். ஏன்னா நிக்காம ஓடிக்கிட்டே இருப்பான். பயங்கரமா அவன் வந்து அந்த நியூசன்ஸ் கைண்ட் ஆஃப் பிளேயர் டீலமென்ஸ். எங்க இருந்த திரும்பி பார்த்தாலும் அவன் நிப்பான், எங்க இருந்தா வந்த அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ ஸ்ட்ரெயிட்டா இவனை பத்தி அவ்வளவா நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை.
டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஆமா. சைனிங்ல வந்து டீலமென்ஸ் அங்க போயிடுறான், அவ்வளவுதான். வேற எதுவுமே இப்போதைக்கு பேச்சே இல்ல. பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர்னு பார்த்தா நம்ம வந்து டீலமென்ஸ் தான் போட்டிருக்கோம். உண்மையிலேயே ம். ஆக்சுவலா யுனைடெட் கிட்ட இருந்து நான் இப்படி எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப டிரான்ஸ்ஃபர்ஸா வந்து சொதப்பிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து மோஸ்ட் சென்சிபிள் ப்ராப்பரான ஒரு சைனிங்க பண்ணிருக்காங்க. அதனால வந்துட்டு ஆக்சுவலா எஸ்டிஎல் போற அளவுக்கு வர்த்தி கேண்டிடேட். அடுத்து அப்படியே குதிச்சிடும். நம்ம வந்து இட்டாலியன் லீக்ல எதை பத்தியோ பேசலன்ற டைம்ல வந்து ப்ராப்பரா ஏசி மிலான் இப்போ வந்து புது மேனேஜர் நினைக்கிறேன். அப்போ ரூபன் அமோரிம் ப்ரீ சீசன்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கீங்க. எல்லாம் ஒரு கவலையோட தான் இருக்கிறாங்க அங்க. பட் அப்படி இருக்கிற டைம்ல வந்துட்டு ஒரு பிகெஸ்ட் நேம் இது வேர்ல்ட் ஃபுட்பால்ல வந்துட்டு அதுவும் ஆப்வியஸ்லி மேக் சென்ஸ் பிகாஸ் போர்ச்சுகீஸ், அதனால தான் இவரும் வாங்கியிருக்காங்க. கொன்சாலோ ராமாஸ் வந்துட்டு பிஎஸ்சில இருந்து இங்க வந்துட்டாருங்க. ஸோ வந்து இவரு பிஎஸ்சி போறப்ப 80 மில்லியனோ 100 மில்லியன் கிட்ட வாங்கினாங்க. இங்க விற்கிறப்ப வந்து இப்போ 85 மில்லியன் சம்திங் வித்துருக்காங்க. ஏசி மிலானுக்கு போயாச்சு. அப்படி வந்து ரொம்ப பெரிய ஏன்னா என்னன்னா இவர் ஆடின எல்லா டீமுமே பிஎஸ்டியும் சரி போர்ச்சுகல்லையும் சரி ஆல்வேஸ் பீன் சப்ஸ்டிடியூட் இம்பாக்ட் பிளேயர் தான். ஆனா அதுக்கே வந்து இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்க. இவர் உண்மையிலேயே ஒரு டீம்ல வந்துட்டு மெயின் ஸ்ட்ரைக்கர் ஆட வச்சா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. பட் அந்த மாதிரி வந்துட்டு பாசிபிலிட்டி இருக்கான்னு தெரியல. ஏன்னா இங்க வந்துட்டு ஆக்சுவலா கிமெனஸ் ஒருத்தர் இருக்காரு. கிமெனஸ் தான் இப்ப ஸ்ட்ரைக் மெயின் ஆடிட்டு இருக்கான். அதை இப்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டு கொன்சாலோ ராமாஸ் ஆடுவானா என்னன்னு தெரியல. பட் இந்த டீமுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் வேணுமா? ஏன்னா வந்துட்டு அந்த ஏசி மிலான் அவ்வளவு பெருசாலாம் பர்ஃபார்ம் பண்றது இல்ல இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல. பட் தியா குவாலிட்டி அந்த டீம்ல வந்து ஒரு சால்ஸ் மேக்கர் இருக்காரு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு மாட்ரிச், இப்ப ரஃபேலியோவா கிளம்பியாச்சு. ஸோ ஒரு ஸ்டார் பிளேயர் வேணும் அங்க. அப்படின்ற டைம்ல கொன்சாலோ வாங்கியிருக்காங்க. பயங்கரமான சைனிங்கா இல்லையா? என்ன உன்னோட கருத்துக்கள்? ஆனஸ்ட்லி ஐ டோன்ட் நோடா, அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு ஆனஸ்டா வந்து இது ஏன்னா என்ன யாருமே பண்ணுவான். பார்க்கல ஒழுங்கா ஆடி. நம்ம இவ்வளவு வருஷமா அவனை பார்த்ததும் இல்ல. எக்ஸாக்ட்லி அதான் சொல்றேன். இஸ் ஆல்வேஸ் செகண்ட் ஃபிடிலாவே இருந்திருக்கான். நீ வந்து ஒரு 38 கேம் கொடுத்தாதான் ஓ இவன் நல்ல பிளேயரு, இவன் இல்ல, இவனால வந்து கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஏதோ நம்ம சொல்லவே முடியும். அதுவும் இல்லாம ப்ரீ சீசன்ல எல்லார்த்திட்டையும் அடி வாங்கியிருக்காங்க. வேற தலைவன் வேற அவனுக்கு பிடிச்ச வார்த்தை சஃபருங்கிற வார்த்தை வேற ஆரம்பிச்சிட்டாரு இப்பவே. ஏசி மிலான் ஃபேன்ஸ் எல்லாம் நினைச்சு பாரு, என்னடா இது இப்பவே வா அப்படிங்கிற மாதிரி வந்து செல்சிட்ட பக்கமா 4-0வா 3-0வா அடி வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரீ சீசன்ல. பாவம். சம்மடி அடி வாங்கினது பெரிய அதான் அடி அப்போ தான். அடுத்த வாரம் வேற யுனைடெட் வேற ஆடுறாங்க அவங்களுக்கு ப்ரீ சீசன். ஏசி மிலான் வர்சஸ் மேன் யுனைடெட் அடுத்த கேம் வேற இருக்குது. அதனால வந்து எனக்கு எனக்கு ஆனஸ்ட்லி ஐ ஹேவ் நோ ஐடியாடா. ரஃபேலியோ விட்டாங்க. ரஃபேலியோ இப்ப ஃப்ரீ ஏஜென்ட். அதனால இவன் போய் ஏன்னா புலிசிச் இருக்கான். புலிசிச் இவன் இப்ப அப்படித்தான் இருக்குது அட்டாக்ல. நீ என்ன ஆட போறாரு எப்படி எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. சி ஐ டெஸ்பரேட்லி வாண்ட் ஹிம் டு சக்சீட்ரா வித் வாட் இவன் வந்து அண்டர் க்ரோ பண்ணிக்க. ஐ வாண்ட் அமோரிம் டு சக்சீட். ஆனா 75 மில்லியன் யூரோஸ்க்கு நீ வந்து கான்காலோ ராமாஸ நீ வாங்கி நீ என்ன ஐடியால அவனை வந்து வாங்குற, என்ன ஒரு பிளான்ல வச்சிருக்க? ஐ ஹேவ் அப்சல்யூட்லி ஜீரோ ஐடியா. மேபி ஒரு 10 கேம் போய் பார்க்கணும். ஏன்னா சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகலின்ட்டு அலேக்ரிய சாக் பண்ணாங்க எண்ட் ஆஃப் த சீசன்ல. அலேக்ரிய சாக் பண்ணிட்டு அமோரிம கூட்டு வந்திருக்காங்க. அதனால ஐ ஹேவ் ஜீரோ ஐடியாடா அந்த டிரான்ஸ்ஃபரை பத்தி. எதுக்கு ஏன் எதுக்கு நெசசிட்டி எதுவுமே தெரியல. ஆனா ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு பெரிய சைனிங் பண்ணிருக்காங்க. பட் அப்சல்யூட்லி அன்னெசரி நம்ம எங்க ரெண்டு பேரோட ஒப்பீனியன்ல. அதனால ஃபர்ஸ்ட் டிடிஆர்ல போகக்கூடிய ஆள் வந்துட்டு நம்ம கொன்சாலோ ராமஸ் தான் இருப்பாரு. அதுல டவுட் இல்ல. அடுத்து வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஃபார் பார்சலோனா ஆந்தனி கார்டன் வந்துட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம ராஷ்வர்ட் தான் ஆடின பர்ஃபார்மன்ஸ் வச்சு கன்ஃபார்மா வாங்கிடுவாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா பார்சலோனா ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பார்சலோனா ராஷ்வர்ட வந்துட்டு ஆல்மோஸ்ட் எதிர்பார்த்துப்பாரு. ஓகே நம்ம வந்து இப்ப ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் போவாங்க. அங்க போனா வந்து நம்ம பார்சலோனா வாங்கிறோம் நினைச்சா டக்குன்னு அங்கேயும் வாங்கல. மான்செஸ்டர் யுனைட்டடே சாலிடா பிளான்ஸ்ல இருக்க மாதிரி தெரியல. பட் நம்பர் 14 கொடுத்துறாங்க போல இருக்கு. மட்டும் 10 எல்லாம் கொடுக்க முடியாது, 14 எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டாங்க இங்க. ஸோ மான்செஸ்டர் யுனைட்டட்ல வீரர் அடி அங்க பார்த்தா பார்சலோனால வாங்கல. பட் கார்டன் இந்த டீமுக்கு வந்துட்டு நம்ம நிறைய ஃபர்ஸ்ட் வாங்குறப்ப கொஞ்சம் நிறைய எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. பட் லெஃப்ட் விங் பொசிஷனுக்கு தேவைதான். ஸோ வந்து அது வாங்கியாச்சு. பட் அகெயின் யார் ஸ்டார்ட் பண்ணுவா? ரஃபீனியாவா ஆந்தனி கார்டனான்னு தெரியல. ஸோ அது ஒரு டவுட் இருக்குது. அண்ட் இப்போ ஸ்ட்ரைக்கர் வந்து இதை மாத்தி ஆட போறாங்களா ஃபால்ஸ் நைனா அந்த கேள்வி இருக்கு, தெரியல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆட ஆரம்பிச்சப்பறம் தான் தெரியும். பட் பிளேயர் வைஸ் வெரி குட் பிளேயர் தான். நம்ம பிரைஸ் எல்லாம் விட்டோம். பிளேயர் வைஸ் சாலிட் ஓடினே இருப்பாரு. எல்லாமே இருக்கும். பட் கோல்ஸ் வைஸ் பார்த்தோன்னா கோல்ஸ் கிடையாது. 2 கோல் 3 கோல் தான் போட்டிருக்காரு போன சீசன் ஃபுல்லா. ஸோ அதுக்கு எதிர்பார்த்து வாங்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆஸ் அ டிரான்ஸ்ஃபர் இது நீ என்ன எப்படின்னு சொல்ற? நீ டிஃபென்சிவ்லி அவன் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருப்பான்டா.
வேர் ஆப்போனன்ட்ஸ் வந்து டக்குன்னு பிரேக் பண்றாங்களோ ஏதோ ஒன்று பண்றாங்களோ யூஸ்ஃபுல்லா இருப்பான். பிரஸ்ஸை லீட் பண்றதுல பயங்கர யூஸ்ஃபுல்லா இருப்பான். அவனோட மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த ஃபினிஷிங் தான். ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அதான் அந்த அந்த ஒரு ஃபினிஷிங் தான் அவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆப்போசிட் சைடு நீ பாத்தீங்கன்னா ராஷ்வர்ட் அத்தனை கோல்ஸ் வச்சான், அத்தனை அசிஸ்ட் வச்சான், இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தே டிடன்ட் சூஸ் டு பை ஹிம் ஃபார் 25 மில்லியனோ சம்திங். அதுக்கே அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லி திருப்பி அமிச்சிட்டு கார்டனை 60 மில்லியனுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ என்ன நினப்புல வந்து வாங்கியிருக்காங்க. ஐ திங்க் இந்த ஒர்க் ரேட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இது வாங்குவாங்களா, அவனை பிரஸிங் ட்ரிகரா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் திருப்பி இந்த கேள்விக்கு வரேன். ஃபெரன் டாரஸ் இஸ் ஆல்மோஸ்ட் கோயிங். 50 மில்லியன் யூரோக்கு டீல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. மேபி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது டீலே முடிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. எக்ஸாக்ட்லி ஸ்ட்ரைக்கரே இல்ல. அதனால இப்போ வந்து மறுபடியும் ஆல்வரஸோட கேம்ப்கிட்ட போய் பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கோ பண்ண போறாருன்னு பேச்சு வந்துச்சு. அவங்க ஒரே வார்த்தையில தம்பி அந்த பக்கம் போப்பா காமெடி பண்ணிட்டு இருக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓனர் சிஇஓவே பேசி அமுச்சு விட்டாரு. கவலைப்படாது, அவன் போயிருவான். அவன் நாப்புலிக்கு அவன் போயிருவான்னு நினைக்கிறேன். அது வேற பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஐ திங்க் ஐ எம் நாட் ரியலி சாட்டிஸ்ஃபைட் வித் கார்டன். நீ வந்து ராஷ்வர்டை விட உனக்கு என்ன அப்சைட்ஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல கார்டன்ட்ட. இல்ல நீ இப்ப கார்டனை வந்து ஃபெரன் டாரஸ் அமுச்சு விட்டுட்டு கார்டனை தான் நீ ஃபால்ஸ் நைனா வச்சு விளையாட போறீங்கிற பிளானா இருந்தால் ரஃபீனியா லெஃப்ட், கார்டன் சென்டர், இல்ல யமால் ரைட். ஐ திங்க் பிஹைண்ட் தெம் ஆல்மோ வில் பிளே வித் பெட்ரி அண்ட் இவன் ராட்ரி as the central midfielders. இதான் பிளானா? அதுதான்டா. இதுவுமே வந்துட்டு நம்ம ஆடுற வரைக்கும் நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா ரொம்ப எலிவேட்டரான்னு கேட்டா கிடையாது. இஸ் ஜஸ்ட் ஓகே மீடியம் தான். அந்த ஒரு ரேட்டிங் வைஸ் பண்ணோம்னா மீடியம் பிளேயர் தான் அவரு. பட் அவங்களோட ஆக்சுவல் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ரைட் பேக் லெஃப்ட் பேக்ஸ், ஏன்னா வந்து அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. பால்டே இன்ஜரா இருந்தப்ப வந்துட்டு லெஃப்ட் பேக்கு ஒன்றும் பெரிய கவர் இல்லை. ரைட் பேக் வந்து இப்ப கேன்சலோவும் இல்லை. இப்ப கேன்சலோவும் கிளம்பியாச்சு. அதுவும் பெர்மனன்ட் ஆக்கல இப்போதைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்றப்ப. ஸோ அந்த கொஞ்சம் பொசிஷன்ஸ் ஒன்றும் கவர் அப் பண்ணிருக்கலாம். அண்ட் ராட்ரி ஒன்றும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி வாங்கணும். பட் கார்டன் எலிவேட்டர் ஃபார் த டீம் ஆனா இல்ல, எங்க ஆடுவார்னு தெரியல. ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு பாக்குறப்ப இந்த டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஐ ப்ராபபிலி புட் இட் பிட்வீன் தி பி அண்ட் சி. பட் நீங்க சொல்றது கரெக்ட். பி அண்ட் சி நடுவுல ஒரு லெவல் இருந்தா போடலாம். ஐ திங்க் இப்போதைக்குன்னு பார்த்தா சீடா. ஐ எம் புட்டிங் இட் ஆன் பார் வித் சி. I want to wait and see da. If it works out, it will work out beautifully. ஆமா, அதான் சொல்றேன். இப்போதைக்கு வந்து பட் ட்ரான்ஸ்ஃபர் வைஸ் பார்த்தோம்னா தெரியல. ப்ராபபிலி சின்றது நானும் ஒத்துக்கலாம் தான். அதான் சரி பாப்போம் என்ன பண்றதுன்னு பாப்போம். பட் கடைசியில அடுத்து அப்படியே அத பார்சலோனா வந்து கொடுத்ததுக்கு ஒருத்தர் ரிட்டர்ன்ல அமைச்சிருக்காங்க. இங்க அவங்க கேப்டன் ஆன அராவோ வந்துட்டு உங்களோட கிளப்புக்கு அமைச்சிட்டாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர் பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்? நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கௌதம் கேட்கணும். அதுக்குன்னே எல்லாமே வந்து பர்மனண்டா இருந்தாலும் லோன் டீலே நாங்க போடுவோம்டா இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கேன். அராவோ வித் 55 மில்லியன் ஆப்ஷன் டு பை வாங்கிருவீங்க. ஓகே, அமுச்சு விட்டுருக்காங்க. ஆனஸ்ட் டே இஸ் a believable player அப்படின்லாம் சொல்றாங்கடா. நீ என்ன நினைக்கிற? அந்த டிரான்ஸ்ஃபரை வந்து ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன். போன் எடுத்து பார்த்தனா இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஃபெப்ரிசியோ ரொமானோங்கிற பேரை வச்சு நிறைய ஹேண்டில் வரும்ல ட்விட்டர்ல எல்லாம். சரி ஏதோ ஃபால்ஸ் அப்படிதானா நினைச்சேன். சரி சும்மா அவனா கிளப்பி விட்டுருப்பானாட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு சரி ப்ரொஃபைல போய் உண்மையா கிளிக் பண்ணி பார்க்கலாம் அது ஃபெப்ரிசியோன்னு பார்த்தா உண்மையா ஃபெப்ரிசியோ தான். எனக்கு ஒரு நிமிஷம் நெஞ்ச பிடிச்சேன் நானு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, டே சென்டர் பேக் வேணும்னு தெரியும்டா, அதுக்குன்னு அராவோவாடா அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒண்ணு போன சீசன் வந்து 3 சென்டர் பேக் வச்சுதான் போனோம். ஓகேவா, அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா அந்த அந்த பேக்கப்பா அந்த சென்டர் பேக் வந்து செப்டம்பர்லயே ஏசிஎல் வந்து சீசன் ஃபுல்லா அவுட். ஸோ 2 சென்டர் பேக் தான் எங்களுக்கு சீசன் ஃபுல்லாவே இருந்துச்சு. ஆன் ஒன் சைடு எங்களுக்கு வந்து அந்த சென்டர் பேக் தேவைப்பட்டுச்சு. அராவோ வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் 3 years ஹீஸ் பீன் வெரி வெரி பேட். அவனுக்கு வந்து அப்புறம் வந்து மென்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஏதோ பிரேக் எடுத்து டிசம்பர் மாசம் வந்து எங்கேயோ போய் ஏதோ ஒரு மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இஸ் கம்பேக் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அதை பத்திலாம் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி நடந்துச்சுட்டு. ஒன்னு எப்படி நான் வந்து பாக்குறேன்னா அராஹோ பார்சலோனாலே இருந்திருக்கலாம் நினைச்சிருந்தா. தம்பி நான் கேப்டன்ரா, நான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் எனக்கு தெரியும். அவன் வந்து இருந்திருக்கலாம். அவன் இங்க வரணுங்கிற எந்த அவசியமே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எங்களுக்கு வந்து ரைட் பேக்கும் பிரச்சனையா தான் இருக்கு. ஏன்னா ஒரு ரைட் பேக் வந்து டிசம்பர் ஜனவரி வரைக்கும் அவுட்டு. சென்டர் பேக்லயே எங்களுக்கு 3 பேர் தான் இருக்காங்க. 2 பேருக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட பிரீமியர் லீக்ல ஆடினதே இல்லை. அண்ட் இந்த சென்டர் பேக் வந்து கூட்டு வரோம். 2 பொசிஷன்லயுமே அவங்க எப்படி வேணாலும் ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு கேட்டா எந்த வெர்ஷன் ஆஃப் அராஹோ வருவான்னு எங்களுக்கு தெரியாது.
ஆனா எங்களுக்கு பயங்கரமான நெசசிட்டி இருந்துச்சு. நெசசிட்டிக்கு ஒரு லோன் வாங்கியிருக்கோம். அந்த லோன்ல ஃபுல் சேலரி கவர்டு 10 மில்லியன் யூரோவோ 11 மில்லியன் யூரோவோ அதுக்கு வந்து கொடுக்குறோம். அண்ட் 55 மில்லியன் வந்து கம்ப்ளீட் ஆப்ஷன். வேணும்னா வாங்கு, வேண்டாட்டி போ அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனை தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ எங்க சைட்ல இருந்து பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் நெசசரியான டீல். அது வந்து நீ திருப்பி சொல்றதா அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. என்ன மூட்ல அராவோ வரானோ அதை பொறுத்து தான். அந்த மூட பொறுத்து தான் அந்த சைனிங் இருக்குது. ஒர்க் அவுட் ஆகுமா இல்லைன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஓகே, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீ சாட்டிஸ்ஃபைடா இந்த சைனிங்ல அதை மட்டும் சொல்லு. வீக் இன் வீக் அவுட் இந்த பிளேயரை பாக்குறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், எனக்கு அந்த பதில் தான் வேணும். அதுக்கு நீ வந்து சந்தோஷமா இருக்க, எதிர்பார்த்துட்டு இருக்கியா, அவ்வளவுதான் எனக்கு தேவை. எஸ் ஆர் நோ? எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டா எதிர்பார்த்துட்டு இருக்கேன்டா. அதுக்கு நல்லதா பண்ணுவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு கோமாளித்தனம் பண்ணிட்டு மறுபடியும் ரெட் கார்டு வாங்குறது, கேவலமான சேலஞ்ச் பண்றது கிளப்ல. அதனால பார்த்தா பார்சலோனால கையெடுத்து கும்பிடுறானுங்க, தெய்வமே எங்களுக்கு வந்து காப்பாத்த அந்த தெய்வமே லிவர்பூல். அவங்க போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 ட்ரோஃபி வின் பண்ணாங்கடா. இவ்வளவு செலிப்ரேஷன் பண்ணி கூட நான் பார்சலோனா ஃபேன்ஸை பார்க்கலடா. இந்த சைனிங் வந்தோடனே என்ன செலிப்ரேஷனுங்கிற, டெக்கோக்கு செலவைக்கிறோங்கிறானுங்க. பாரு இவனை வந்துட்டு நாங்களே எக்ஸ்ட்ரா 10 மில்லியன் கொடுக்குறோம், நீங்க ஃபுல்லா வச்சுக்கங்க, அடுத்த வருஷம் சைன் பண்ணிருங்கிறானுங்க. என்னடா இப்படி பேசுறீங்க, உங்க கேப்டன்ரா அவன் அப்படின்னு சொன்னாலும் அப்படியே ஓடி போயிரு அப்படிங்கிறாங்க. என்டையர் டிரான்ஸ்ஃபர் விண்டோவே யுனைட் பண்ண ஒரு சைனிங்கா அதை நான் பாக்குறேன். ஓகேயா, அதனால அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் என்னன்னா தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் எஸ் டியர்ல போடுறேன். நீ என்ன சொல்ற? ஒரு என்டையர் ஃபுட்பால் கம்யூனிட்டி யுனைட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படி நான் சொல்றேன் நானு. நீ சொல்லு. பாக்குறவங்க கேவலமா பேசுவாங்க, தூக்கி கொண்டாந்து பீல போடு. இதுக்கு எஸ்ல போடுறானாமா? ஏன்டா நீ கேக்குறதுனால பீல போடலாம். ஆமா ஆமா ஆமா, இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா என்னை அடிக்க போறதுக்கு கேரண்டிடா. அவனு இப்ப வந்து அதான் சொல்றேன் பாத்தீங்க, ஃபைனலா பாத்தீங்கன்னா யூரி டிலமெண்ட்ஸ் வந்து இஸ் பின் த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சைனிங், நோ டவுட். அது கீழே பாத்தீங்கன்னா டொனாலி அண்ட் டியோமண்டே கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும் தெரியுது. எலியட் ஆண்டர்சன், மார்கன் ராஜர்ஸ், சைபாரி அண்ட் அராஹோ இவங்க எல்லாருமே இந்த பி கேட்டகரி. சில வந்து ப்ரூனோ கிமாரஷ் அண்ட் யாருப்பா கார்டன் சில. அண்ட் எதுக்குன்னே தெரியாம ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா அது வந்து கொன்காலோ ராமோஸ். ஆமா, இதுதான் நம்மளோட ஃபைனல் டியர் லிஸ்ட். இத பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நல்லா இருக்குது இல்லைன்றதையும் போடுங்க. உங்களோட ரேட்டிங்ஸ் என்னன்றதையும் மாத்து கருத்து இருந்தாலும் சொல்லுங்க, அதையும் பாக்குறோம்.